இப்போ அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னா, தேர்தல் நெருங்க சீட்டு ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு. இதில் ஒருத்தரை வந்து வெளில இருந்து குத்தி காட்டுற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தா கூட நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளில வர மாட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி நாக்கு மேலே போட்டு பேசி போட்டாங்க. இப்போ அதுக்கு பதில் கொடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் கேட்டது இப்போ இந்த கேள்வி கேட்டவங்கள பாதிச்சிச்சோ இல்லையோ, இந்த சம்மந்தப்பட்ட இன்னொரு கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்கள பயங்கரமாக பாதிச்சிருக்கும். யார் அவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். இப்போ இவரை பற்றி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டாராம். என்னென்னா, இவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தா கூட திமுக கூட்டணியிலேருந்து விசிகா வெளில வராது அப்படின்ற மாதிரி நாக்கு மேலே போட்டு பேசி போட்டேன். இதை கேள்வி கேட்டவுடனே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில், மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரியாது, திமுக அதிமுக தலைமையிலான 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும், மோதலாகத்தான் அமையும். அதிமுகவோடு பாஜக இருப்பதனால் அதை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் அது அதிமுக தலைமையிலான அணி என்பதை விட பிஜேபி தலைமையிலான அணி என்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. அவர்களும் அதை திட்டமிட்டு பிஜேபி தான் இதை லீட் பண்ணுதுன்னு திரும்ப அமித்ஷா வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ பிஜேபி தான் வந்து அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவர் ஆகியிருக்கிறார். அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். ஆக அதிமுகவை விழுங்குவது தான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? நாங்கள் 2 சீட்டாக குறைகிறோம், 1 சீட்டாக குறைகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை. ஆண்ட கட்சி இன்றைக்கு 65 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி. அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா? பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா?